உலகமே அதிர்ந்த போது இந்தியா தனித்து நின்றது. இதுதான் மோடி அரசின் சாதனை. இந்திய பொருளாதாரம் கடந்த சில ஆண்டுகளில் உலகளாவிய நிதி நெருக்கடி, பணவீக்கம், அரசியல் பதற்றங்கள் போன்ற பல சவால்களை எதிர்கொண்டாலும் நிலைத்தன்மை கொண்டவையாகவும் வலுவான அடித்தளத்துடனும் வளர்ச்சியை தொடரும் பொருளாதாரமாகவும் தன்னை நிரூபித்துள்ளது. உலகின் முக்கிய பொருளாதாரங்களில் இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் நாடாக மாறி வருகிறது என்பதையும், எதிர்கால பார்வையில் வளர்ச்சிக்கான அடிப்படை நோக்கி இந்தியா நகர்ந்துள்ளது. உலக நாடுகளில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. எங்கு பார்த்தாலும் போர் அதிகரித்துள்ளது. இதனால் பொருளாதாரம் கீழ் நோக்கி சென்றுள்ளது. ஆனால் இந்தியா அமைதியான கோட்டில் சென்று கொண்டு உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி உலக சராசரியை விட அதிகமாக உள்ளது. உற்பத்தி துறை, சேவை துறை மற்றும் விவசாயம் ஆகிய மூன்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருகின்றன. குறிப்பாக சேவை துறைதான் தகவல் தொழில்நுட்பம், வங்கி, கல்வி, மருத்துவம், சுற்றுலா மற்றும் போக்குவரத்து போன்ற தொழில்களை உள்ளடக்கியது. இந்தியாவில் இது ஜிடிபி மற்றும் வேலைவாய்ப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வளர்ச்சி இந்தியாவை எதிர்காலத்தில் உலகின் முன்னணி பொருளாதாரங்களில் ஒன்றாக மாற்றும் வலுவான அடித்தளத்தை உருவாக்கி வருகிறது. உணவுப் பொருட்கள் மற்றும் எரிபொருள் விலைகளில் ஏற்பட்ட மாற்றங்களையும் தாண்டி இந்திய ரிசர்வ் வங்கி பணவீக்கத்தை கட்டுப்படுத்தியுள்ளது. மக்களின் தேவையை அறிந்து இதன் மூலம் பொருளாதார செயல்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னோக்கி பணவீக்க வீழ்ச்சி இல்லாமல் நிலையாக நின்றுள்ளது. மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அறிமுகப்படுத்திய மேக் இன் இந்தியா மற்றும் உற்பத்தி ஊக்குவிப்பு திட்டங்கள் இந்தியாவை ஒரு முக்கிய உற்பத்தி மையமாக மாற்றி வருகின்றன. மின்னணு வாகனங்கள், மருந்துகள் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் உற்பத்தி சராசரியை விட உயர்ந்துள்ளது. இதன் மூலம் வேலை வாய்ப்புகள் உருவாகி ஏற்றுமதி வளர்ச்சி பெற்றுள்ளது. இந்தியாவில் மக்கள் தொகைக்கு ஏற்ற தேவைக்கேற்ப விமான சேவை, ரயில் சேவை என அனைத்து வசதிகளும் செய்துள்ளதால் பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக முக்கிய பங்கு வகிக்கிறது. மொத்தத்தில் இந்திய பொருளாதாரம் சவால்களை தாண்டியும் நிலைத்தன்மையுடன் வளர்ந்து வரும் ஒரு வலுவான பொருளாதாரமாக தன்னை நிரூபித்துள்ளது. உள்நாட்டு தேவை, முதலீடு மற்றும் கட்டமைப்பு வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியா எதிர்காலத்தில் உலக பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்க தயாராக உள்ளது.